Optical infrared sensor, science and technology. Hi, this is Omana. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஆப்டிக்கல் இன்ஃப்ராரெட் சென்சார். இந்த ஆப்டிக்கல் இன்ஃப்ராரெட் சென்சார் அப்படின்னா என்ன? எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ல ஐஆர் ரீஜியன்ல ஆப்டிக்கல் காம்போனன்ட்ஸை யூஸ் பண்ணி லைட் டிடெக்ட் பண்ண போறோம். அதுதான் இந்த இன்ஃப்ராரெட் சென்சார். இன்ஃப்ராரெட் சென்சாரோட அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்கே பயன்படுது அப்படிங்கிறது முன்னால இந்த விசுவலைஸ் ஆகக்கூடிய அந்த இமேஜஸோட காம்ப்ளிமெண்ட்ரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி கொடுக்கும். கிட்டத்தட்ட அதோட டெம்பரேச்சர் என்னவா இருக்கும், ஸோ டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஐஆர் சென்சார்ஸ் வந்து யூஸ் பண்ணப்படுது. இது எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்கே பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஷன் டிடெக்ஷன்லையும் மோஷன் டிடெக்ஷன், மிஷின் விசன், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், அக்ரிகல்ச்சர் அண்ட் மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த ஐஆர் சென்சார்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஐஆர் இமேஜஸ் எடுத்து அதோட ஃபைனல் அதோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், அப்புறம் அதை எனி அதர் டீடைல்ஸ், ஸோ அடுத்து இருக்கக்கூடிய ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே இதை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஐஆர் சென்சார் வந்து பயன்படுத்துகிறாங்க. இதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மெஷின் விஷனில் இது எப்படி ஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கிறது, இந்த ஐஆர் சென்சார் எப்படி ஆக்டிவேட் ஆகுறது நம்ம பார்த்துக்கலாம். இந்த மெஷின் விஷனில் கிட்டத்தட்ட ஃபோட்டோவோல்டாயிக்ஸில் ஃபால்ட் இன்ஸ்பெக்ஷனுக்காகவும், மேனுஃபேக்சரிங்கில் குறிப்பாக குவாலிட்டி கண்ட்ரோல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக செக் பண்ணுறதுக்காக இந்த ஐஆர் சென்சார்ஸ் வந்து பயன்படுத்தப்படுது. இது ஒரு ஆப்டிக்கல் காம்போனன்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஐஆர் சென்சார் வந்து ஆக்டிவேட் ஆகும். இந்த ஐஆர் சென்சாரில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐஆர் டிடெக்டர் இருக்குது. அந்த ஐஆர் டிடெக்டர்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் சோர்ஸ் லைட் சோர்ஸ் வந்து பாஸ் பண்ணக்கூடிய லைட் சோர்ஸ் வந்து ரிட்டர்ன் வந்து ஃபோட்டோ டயோடில் வந்து கிட்டத்தட்ட ஐஆர் சென்சருக்கு அதோட டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணணும். ஓகே, இதுதான் அதோடைய ப்ராசஸ். அடுத்து வந்து இந்த ஐஆர் சென்சார் இது எப்படி ஆக்டிவேட் ஆகுதுங்கிற போது இதில் வந்து என்னென்ன ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணப்படுது, இல்லை என்னென்ன கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் பார்த்துப்போம். ஸோ ஐஆர் சென்சார் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் ரீஜியனில் இது எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசிபிள் ஆகக்கூடிய லைட் சோர்ஸை விட இதோட வேவ்லென்த் வந்து லாங்கராக இருக்கும். அதே நேரத்தில் ரேடியோ வேவ்ஸை விட குறைவாகும். இந்த இடைப்பட்ட இடைவெளி தான் இந்த ஐஆர் ரீஜன் அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமில் ஐஆர் ரீஜன் எப்படி இருக்குன்னா கனல் பார்க்கவும் முடியாத ஒரு அலைநிலத்துக்கு அதிகமாகவும் ரேடியோ அலைகளை விட குறைவாகவும் இந்த இடைப்பட்ட இடைவெளியில் தான் இந்த ஐஆர் ரீஜன் இருக்குது. இந்த இன்ஃப்ராரெட் ரீஜனில் நியர் இன்ஃப்ராரெட் வேவ்லென்த் அப்படிங்கிறது எப்படின்னா அப்ராக்சிமேட்லி 0.75 மைக்ரோமீட்டர்லேருந்து 1.4 மைக்ரோமீட்டருக்கு உட்பட்டதாக இருக்குது. அடுத்து ஷார்ட் வேவ்லென்த், மிட் வேவ்லென்த், லாங் வேவ்லென்த். இந்த நெக்ஸ்ட் ஒன் ஃபார் வேவ்லென்த். இந்த ஃபார் வேவ்லென்த்தோட டிஸ்டன்ஸ் எப்படின்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 15 மைக்ரோமீட்டர்லேருந்து 1000 மைக்ரோமீட்டர் வரைக்குமே இந்த ஃபார் இன்ஃப்ராரெட் ரீஜன் வந்து இருக்குது. அடுத்து இந்த இன்ஃப்ராரெட் ரீஜன் பொறுத்த வரைக்கும் இது அப்சர்வ் பண்ணுறது எப்படின்னா எல்லா விதமான வேவ்லென்த் இது வந்து அப்சர்வ் பண்ணாது. ஏன்னா இதில் வந்து ஒரு வீக்கர் சிக்னல்ஸ் இருந்துச்சு, அதாவது வீக்கர் சிக்னல்ஸ் இருந்துச்சுன்னா அதை சென்ஸ் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ ஹை குவாலிட்டி ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது இது கிட்டத்தட்ட அதிக அளவில் வந்து சென்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்போது வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகக்கூடிய அந்த ஸ்பெக்ட்ரல் பேண்ட்ஸில் இருந்தும் சரி, டிரான்ஸ்மிஷன் ஆகக்கூடிய வேவ்லென்ஸில் இருந்துமே கிட்டத்தட்ட டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு ஹை குவாலிட்டி ஃபில்டர்ஸ் வந்து பயன்படுத்தலாம். ஒரு இமேஜஸ் வந்து கிட்டத்தட்ட டயக்னோஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு டயக்னோஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து குட் கண்டிஷன்ஸில் ஒரு அக்யூரசி கண்டிஷன்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து இந்த ஐஆர் சென்சார், இந்த ஐஆர் சென்சாரில் இருக்கக்கூடிய மெயின் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் என்னென்ன மாதிரியான ஃபில்டர்ஸ் வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் பாஸ் ஃபில்டர், ஷார்ட் பாஸ் ஃபில்டர், பேண்ட் பாஸ் ஃபில்டர்ஸ், இன்டர்ஃபரன்ஸ் ஃபில்டர்ஸ். இந்த இன்டர்ஃபரன்ஸ் ஃபில்டர்ஸ் மொத்தம் இந்த 4 வகையான ஃபில்டர்ஸ் வந்து பயன்படுத்தப்படுது. இது எங்கே எதுக்காக அப்படி பயன்படுத்துகிறாங்க, எந்தெந்த மாதிரியான அலைநிலத்தை பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறதை நாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் இது எப்படி இயங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஐஆர் இமேஜ், அது குறிப்பாக ஐஆர் ரீஜியன்ஸ் பொறுத்து தான் இயங்குது. அதாவது நியர் வேவ்லென்த் கிட்டத்தட்ட நம்ம அதாவது 0.75 மைக்ரோமீட்டரில் இருந்து கிட்டத்தட்ட 1000 மைக்ரோமீட்டர், அதாவது ஃபார் வேவ்லென்த் வந்து 1000 மைக்ரோமீட்டர் வரைக்குமே இதோட வேவ்லென்ஸ் வந்து இருக்குது. அதில் தான் இந்த இன்ஃப்ராரெட் ரீஜன், அதில் தான் வந்து இமேஜஸ் வந்து ஆப்ஜெக்ட் வந்து டிடெக்ட் பண்ண போகுது. ஆப்ஜெக்ட் வந்து எந்த மாதிரியான இதில் இருந்தால் டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் ஒரு ஃபைனைட் டெம்பரேச்சரில் இது ஐஆர் ரேடியேஷனை வந்து எமிட் பண்ணும். அப்போ அந்த ஐஆர் ரேடியேஷனை எமிட் பண்ணும்போது அதுலேருந்து சென்ஸ் பண்ணி இது இமேஜை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ அது மூலமாக வந்து இந்த ஆப்டிக்கல் இன்ஃப்ராரெட் சென்சார் சென்ஸ் பண்ணிட்டு அதனோட இன்ஃபர்மேஷனை வந்து டீட்டெயிலாக கொடுக்கும். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, அந்த இமேஜஸ் என்ன மாதிரியான இருக்குங்கிறத
அந்த ரிப்போர்ட் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்க முடியும். இதுதான் ஐஆர் சென்சார். இது மெடிக்கல் டயக்னோசிஸில் அதிகபட்சமாக இந்த இன்ஃப்ராரெட் சென்சார் யூஸ் பண்ணி பயன்படுத்துகிறாங்க. அது வந்து ப்ராசஸ் ஆட்டோமேஷன்லையும் இது பயன்படுத்தப்படுது. அதுவும் இல்லாமல் ஆஸ்ட்ரோனாமிக்கல், ரிமோட் சென்சிங் டிவைசஸில் இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் இந்த ஐஆர் சென்சார் பயன்படுத்தப்படுது. வார் ஃபைட்டர்ஸில் அவங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸில் எல்லாம் இந்த இதை பயன்படுத்துகிறாங்க. சேம் டைம் இந்த ஐஆர் சென்சார்ஸோட ஃபில்டர்ஸ் பற்றி நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய அதாவது லாங் பாஸ் ஃபில்டர், ஷார்ட் பாஸ், பேண்ட் பாஸ், இன்டர்ஃபரன்ஸ் ஃபில்டர். இதுக்கு முன்னால் நம்ம வந்து மிட் ஐஆர் ஃபில்டர் பார்த்துடலாம். மிட் ஐஆர் ஃபில்டர் அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோனாமிக்கல் டிவைசஸ்லையும் ரிமோட் சென்சிங் எக்யூப்மெண்ட்லையும் இது பயன்படுத்தப்படுது. குறிப்பாக டெலிகம்யூனிகேஷன் டிவைசஸில் நடக்கக்கூடிய கிராஸ் டாக்கை அவாய்ட் பண்ணுறதுக்காக டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சஸில் கிராஸ் டாக் வரும். அந்த கிராஸ் டாக்கை அவாய்ட் பண்ணிட்டு கரெக்டாக சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ணி ரிசீவ் பண்ணுறதுக்காக இந்த மிட் ஐஆர் ஃபில்டர் பயன்படுத்தப்படுது. குறிப்பாக டெலிகம்யூனிகேஷன் டிவைசஸில், ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்ட்ரோனாமிக்கல் டிவைசஸ் அண்ட் ரிமோட் சென்சிங் எக்யூப்மெண்ட்ஸ். லாங் பாஸ் ஃபில்டர் அப்படின்னா இந்த லாங் பாஸ் ஃபில்டர் எதுக்கு பயன்படுத்துறதுனா கட் அண்ட் எட்ஜ் ஃபில்டர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கட் அண்ட் எட்ஜ் ஃபில்டர் ஏன் பயன்படுத்துகிறாங்க, கிட்டத்தட்ட லாங்கர் வேவ் லென்த்தை மட்டுமே இது டிடெக்ட் பண்ணும், லாங்கர் வேவ் லென்த்தில் மட்டும் டிரான்ஸ்மிட் பண்ணும் சிக்னலை. அதே வந்து ஷார்ட்டர் வேவ் லென்த் எல்லாத்தையும், ஷார்ட்டர் வேவ் லென்த் ஆஃப் லைட்டை வந்து என்ன பண்ணணும்னா பிளாக் பண்ணிவிடும். இதுதான் லாங் பாஸ் ஃபில்டர். ஷார்ட் பாஸ் ஃபில்டர் என்ன பண்ணுவோம்னா அப்படியே இது இன்வர்ஸ் ஆஃப் லாங் பாஸ் ஃபில்டர். லாங் பாஸ் ஃபில்டர் லாங்கர் வேவ் லென்த்தை மட்டும்தான் டிரான்ஸ்மிட் பண்ணுது. அதே மாதிரி இது வந்து எட்ஜ் ஃபில்டர். இந்த ஷார்ட் பாஸ் ஃபில்டர் அப்படிங்கிறது எட்ஜ் ஃபில்டர். இது வந்து என்ன பண்ணுவோம்னா ஷார்ட்டர் வேவ் லென்த்தை மட்டும் டிரான்ஸ்மிஷன் பண்ணும். அதே நேரத்தில் லாங்கர் வேவ் லென்த்தை என்ன பண்ணுவோம்னா பிளாக் பண்ணிடும். அடுத்து பேண்ட் பாஸ் ஃபில்டர். இந்த பேண்ட் பாஸ் ஃபில்டர் அப்படிங்கிறது சென்ட்ரல் வேவ் லென்த்துக்காக பயன்படுத்தப்படுது. இந்த சென்ட்ரல் வேவ் லென்த்தில் பயன்படுத்தக்கூடிய இந்த பேண்ட் பாஸ் ஃபில்டர் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்பெக்ட்ரல் பேண்ட்ஸை கிட்டத்தட்ட ஸ்பெக்ட்ரல் பேண்ட்ஸில் சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படுது. அதே நேரத்தில் ஃபுல் வித் ஹாஃப் மேக்ஸிமம் வேவ் லென்த் ஆஃப் ப்ராடர் வேவ் லென்த்தை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக இந்த சென்ட்ரல் வேவ் லென்த்தில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் வேவ் லென்த்தில் எந்த ஒரு டிரான்ஸ்மிட் பண்ணாலும் அது வந்து ஒரு ப்ராட் வேவ் லென்த்தாக என்ன ஆகும்னா ஸ்பெக்ட்ரல் பேண்ட்ஸ்க்கு டிரான்ஸ்மிட் ஆகும் ஸ்பெக்ட்ரல் ரீஜியனில். இதுக்கு தான் பேண்ட் பாஸ் ஃபில்டர் வந்து பயன்படுத்தப்படுது. அது இன்டர்ஃபரன்ஸ் ஃபில்டர். இன்டர்ஃபரன்ஸ் ஃபில்டர் அப்படின்னா என்ன, இது ஏன் பயன்படுத்தப்படுது? இன்டர்ஃபரன்ஸ் ஃபில்டர் வந்து டைக்ரோயிக் ஃபில்டர்னு சொல்கிறாங்க. இது ஏன் டைக்ரோயிக் ஃபில்டர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் சிக்னல் அதாவது ஸ்பெக்ட்ரல் பேண்ட்ஸை ரிஃப்ளெக்டும் பண்ணும், ஒன் ஆர் மோர் ஸ்பெக்ட்ரல் பேண்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கும் இது பயன்படுத்தப்படுது. அதே நேரத்தில் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எனி அதர் வேவ் லென்த் ஒரே நேரத்தில் டிரான்ஸ்மிட்டும் பண்ணுது, அதே நேரத்தில் ரிஃப்ளெக்டும் பண்ணும். அதுக்காக இது வந்து பயன்படுத்தப்படுது. இதில் என்ன இது பார்த்தீங்கன்னா அன்வான்ட் வேவ்லென்ஸ் எல்லாமே ஒரே நேரத்தில் டிரான்ஸ்மிட் ஆகிறத வந்து தடுக்க முடியும். அடுத்து இதோட ஸ்பெக்ட்ரல் பேண்ட்ஸை ஒரே நேரத்தில் வந்து எல்லா விதமான ஸ்பெக்ட்ரல் பேண்ட்ஸையும் என்ன பண்ண முடியும்னா இது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். அப்போ எல்லா விதத்துல இருந்துமே என்ன பண்ணணும்னா சிக்னலை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட முடியும். இதில் வந்து இன்டர்ஃபரன்ஸ் ஃபில்டர் மட்டும்தான் கிட்டத்தட்ட லாங் பாஸ் ஃபில்டர், ஷார்ட் பாஸ் ஃபில்டர், பேண்ட் பாஸ் ஃபில்டர் இந்த மூணோட கேரக்டரிஸ்டிக்ஸுமே ஒரே ஒரு ஃபில்டரில் வந்து பயன்படுத்தப்படுது. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ் ஃபில்டர். அதை பேஸ் பண்ணி ஐஆர் சென்ஸ் பண்ணும்போது இது அதாவது இன்ஃப்ராரெட் சென்சிங் பண்ணும்போது இதோட அவுட்புட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்து இதில் அன்வான்ட் சிக்னல்ஸ் அதாவது அன்வான்ட் வேவ்லென்ஸ்லையும் டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய சிக்னலை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா இதோட ஃபில்டர் குவாலிட்டி வந்து ஹை குவாலிட்டியாக இருக்கணும். ஹை குவாலிட்டியாக இருக்கும் போது கிட்டத்தட்ட எந்த மாதிரியான ரிஃப்ளெக்டட் ஆனாலும் சரி, ரிஃப்ளெக்டட் ரெஸ்பெக்டட் பேண்ட்ஸாக இருந்தாலும் சரி, டிரான்ஸ்மிட்டர் எனி அதர் வேவ்லென்ஸ் எந்த ஒரு சிக்னல்ஸ் அட்டென்யூட் ஆனாலும் அதை வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதே நேரத்தில் ஹை குவாலிட்டியாக இருக்கும் போது இதோட சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அதே நேரம் அட்டென்யூஷன் டைம்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்படின்னு இதுதான் வந்து நம்ம பார்த்த ஆப்டிக்கல் இன்ஃப்ராரெட் சென்சாரோட ஃபங்க்ஷன்ஸ். அடுத்து இரிடியன் ஆப்டிக்கல் சென்சார் அப்படின்னா என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம். இரிடியன் ஆப்டிக்கல் சென்சாரில் என்ன இருக்குன்னா சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ இம்ப்ரூவாக இருக்கும். அடுத்து அட்டென்யூஷன் டைம்ஸ் இன்க்ரீஸஸாக இருக்கும். அதனால் இதில் என்ன பெனிஃபிட்னா இது மெடிக்கல் டயக்னோசிஸ்லையும் ப்ராசஸ் ஆட்டோமேஷன்லையும் இந்த இரிடியன் ஆப்டிக்கல் சென்சார் பயன்படுத்தப்படுது. இன்றைக்கி நம்ம ஆப்டிக்கல் இன்ஃப்ராரெட் சென்சார் அப்படின்னா என்ன என்பதும் அதை ஃபங்க்ஷன்ஸ் அதோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துப்போம். அடுத்து நம்ம வேற ஒரு வீடியோவில்
வேறு டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். சைன்கள் சொன்னேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.